Everyone, welcome back to my channel, mylivingedgefx, and என் பேர் கார்த்திக் ஆறுமுகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக நான் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் ஆல் யோர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் the people who know me, people who don't know me. After seeing my videos, எனக்கு ஒரு சில DMs வந்தது and people had contacted me. So I am very happy that I am able to give you my learnings. ஸோ என்னால் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனோ, நான் என்ன கற்றுக்க போகிறேனோ, ஒரு என்ன கற்றுக்கிட்டு இருக்கேனோ, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால எனக்கு ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து எனக்கு வென் ஐ ஸ்போக் டு பீப்புள், நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து மெயினாக அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நீங்கள் எதுக்கு இந்த டாபிக் எடுத்தீங்க, ஃபாரெக்ஸ் வந்து ஒரு ஸ்கேம், ஃபாரெக்ஸ் வந்து ஒரு ஒன்று கேம்பிளிங் மாதிரி, இங்கே போனால் நீங்கள் காசு லூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பீப்புள் நிறைய பேர் பேசி நான் இப்போ கேட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா லைக் கேம்பிளிங் ஆர் சே கேம்பிளிங் ஆர் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் வந்து நம்ம வந்து லைக் பீப்புள் வெளியே சொசைட்டியில் பீப்புள் ஹூ அவுட் சைட் ஃபாரெக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பிளைண்டாக நம்ம கேட்டுட்டு we are not still getting into this particular area. இங்கே வந்து ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, பேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் the changes that I've seen in myself and changes that I've seen outside. ஸோ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இந்த நாலேஜ் தான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சேனல். ஓகே, ஸோ யாரெல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலையோ, ஆர் பீப்புள் ஹூ ஆர் நியூ டு திஸ் பர்டிகுலர் சேனல் ரைட் நவ் ஆர் த வீடியோ வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ, இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஸோ தட் நீங்கள் வந்து எப்போ நான் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் வரும் அண்ட் யூ கேன் வாட்ச் தோஸ் வீடியோஸ் அண்ட் லேர்ன் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் த மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ எதுக்கு ஃபாரெக்ஸை வந்து தப்பாக நினச்சிட்ருக்காங்க அண்ட் நீங்கள் இதில் என்ன விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது ஆஃப்டர் திஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் மீ, நீங்கள் வந்து எனக்கு சேனலில் வந்து என்னோடய மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜஸ் அனுப்பலாம், இல்லை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் அண்ட் ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். Okay, so let's go ahead with the presentation. Okay, so இன்னைக்கு ஒரு presentation நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் forex misconception, what most beginners get wrong. ஓகே, நீங்கள் என்ன வந்து தப்பாக கணிச்சிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ வென் பீப்புள் ஹியர் ஃபாரெக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அவங்க நான் கொஞ்சம் நேரம் மென்ஷன் பண்ண மாதிரி they just think, ஓகே இது வந்து ஒரு ஸ்கேம், கேம்பிளிங், ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது, நிறைய தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிலீஃப் எல்லாமே வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்மளுக்கு யாரோ வந்து அவுட் சைட் த மார்க்கெட் ஆர் அவங்க ஃபாரெக்ஸ்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஃபாரெக்ஸை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அந்த டாப்பிக்கை பேசினாலே வந்து அவங்க ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அவங்க வந்து நம்மளையும் அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் போடாமல் ஆக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து தான் கேட்டு நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்களே தவிர இது மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. பிகாஸ் ஃபாரெக்ஸ் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் கிடையாது. ஓகே, இது வந்து குளோபல். ஓகே, குளோபல் இந்த சென்ஸ் லைக் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் சரி, எல்லா கான்டினென்ட்ஸில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ், எல்லா ரீஜன்ஸும் வந்து இதில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 7.5 ட்ரில்லியன் மார்க்கெட். ஓகே, ஸோ இதில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஒரு 24/5 மார்க்கெட். தட் இஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட் செஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் வந்து
உங்களுக்கு வந்து ட்ரேடிங் நடக்குது அக்கார்டிங் டு த டிஃப்ரெண்ட் ரீஜன். ஓகே, ஸோ எங்கே வந்து பேங்க் அண்ட் இது எல்லாமே இப்போ ஆக்டிவாக இருக்கோ அங்கே வந்து ட்ரேடிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே, இது வந்து வெறும் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு திஸ் இஸ் ஸ்கில் பேஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியும். ஓகே, வித்தவுட் த ப்ராப்பர் ஸ்கில் ஆர் வித்தவுட் த ப்ராப்பர் நாலேஜ் நம்ம இதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா ஸோ மற்றவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஏ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்டடி பண்ணணும், மார்க்கெட் இப்போ வந்து அப்பில் போகிறா டவுனில் போகிறா இல்லை மார்க்கெட்டு எந்த சைடு மூவ் ஆகுது இந்த பற்றின நாலேஜ் ஒன்று. அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் நியூஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு லக்னாலேயோ இல்லாட்டி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, everything depends upon the countries or the what do you say the regions or the continents economical growth. ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ட்ரேடிங் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஒரு ஸ்கேம். இப்போ நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வந்து அதே டாப்பிக்கை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ட்ரூத் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் வந்து ஸ்கேம் கிடையாது. 100% பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபாரெக்ஸ் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ பீப்புள் அந்த ட்ரேட் பண்ணி நான் சிக்னல்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் எனக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய ஒரு எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து உங்களுக்கு மணியை டபுள் பண்ணி தரேன், இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து ஸ்கேமர்ஸ். மார்க்கெட் ஸ்கேம் கிடையாது. ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லைக் as we just spoke right, ஸோ 7.5 trillion ட்ரேட்ஸ் நடக்குது எவ்ரி சிங்கிள் டே. ஓகே, ஸோ அந்த 7.5 trillion டாலர்ஸ்க்கான ட்ரேட் நடக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பேங்க்ஸ் இல்லையா, பேங்க் செக்டர்ஸ் இவங்க எல்லாமே ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ த மணி தட் தே இன்வெஸ்ட் ரைட், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ட்ரேட் பண்ணி அவங்க அது மூலயமா தே மேக்கிங் மணி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா எஃப்டி, இது எல்லாமே நமக்கு பேங்க்கில் காசு போட்டு வைக்கிறோம்ல, அந்த மணியை வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணி அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இது நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது how the bank works, but this is one of the way that they work. Okay, ஸோ சேயிங் ஃபாரெக்ஸ், இப்போ ஃபாரெக்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டே நீங்கள் ஸ்கேம்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ பிகாஸ் பார்த்தோன்னா இப்போ நம்ம இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடக்குது, நிறைய பீப்புள் ஆர் கெட்டிங் சீட்டட் எவ்ரி டே, தே வேர் கெட்டிங் நியூஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தது, இப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட்னு சொல்லிட்டு வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் விச் ஆர் கம்மிங் ஆன்லைன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரியல் தான். மார்க்கெட் வந்து ரியல் டைம் ட்ரேடிங் என்வாயர்மெண்ட் அண்ட் ரியல் what do you say market place. Okay, the people. ஓகே, ஸோ அந்த பீப்புள் அந்த நான் சிக்னல் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பீப்புளை தான் வந்து நம்பி போகக்கூடாது. பிகாஸ் இஃப் வி டோன்ட் நோ, நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் எப்படி பார்க்கணும் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே. இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் டவுன் ஆச்சு இல்லாட்டி அவங்க காசு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா தென் ஹூ வில் பி பிளேம்ட்? நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? யாருமே இல்லை, ஜஸ்ட் மார்க்கெட்டை தான் நீங்கள் டேரெக்டாக ப்ளேம் பண்ணிட்டு ஓகே மார்க்கெட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏட் பண்ணிடுவாங்க. பட் த ரியல் ட்ரேடர்ஸ் ரைட், தே நோ ஹவு த என்டையர் ஈகோ சிஸ்டம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் இஸ் அ கேம்பிளிங், த செகண்ட் டாபிக். ஓகே, ஸோ கேம்பிளிங் அப்படின்னா திஸ் இஸ் அகெயின் நாட் த மார்க்கெட், இட் இஸ் த பீப்புள் ஹூ ட்ரேட். ஓகே,
ஸோ மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் அவங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளே வருவாங்க. வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு 1 lakh போடுறேன், ஒரு 2 lakhs போடுறேன், எனக்கு உடனே வந்து எனக்கு 5 lakhs வேணும், 10 lakhs வேணும் அப்படின்னா, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அது நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ பிளேசிங் ரேண்டம் ட்ரேட்ஸ் வித்தவுட் அனாலிசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து திஸ் இஸ் கால் கேம்பிளிங் பிஹேவியர். ஸோ இந்த கேம்பிளிங் பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் நாட் சர்வைவ் இந்த மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கான ரீசனே கிடையாது. ஃபாலோயிங் சிக்னல்ஸ் பிளைண்ட்லி. ஓகே, ஃபாலோயிங் சிக்னல்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய இந்த டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ஸ், இந்த ஃபாரெக்ஸ் குரூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ட்ரேடில் வந்து நான் இன்றைக்கி ஒரு $1 lakh $1 lakh எடுத்தேன். நான் $10,000 எடுத்தாச்சு. நான் வந்து $10 போட்டேன். அந்த $10 வந்து $200 ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து இந்த சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் ப்ராடக்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெலிகிராம் பாட்ஸ், நிறைய பேர் வந்து யூடியூபோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் அ கேம்பிளிங் பிஹேவியர். அண்ட் இந்த மாதிரி லைக் ஒரு ஸ்பைடர் வெப்குள்ளே நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம். அண்ட் உங்கள் காசை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங் வித்தவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன, இப்போ நான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5% க்ரோத் இல்லாட்டி ஒரு 2% க்ரோத் வந்தால் போதும். இல்லை இதை விட நான் வந்து எனக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக நம்ம வந்து மார்க்கெட் கூட இருந்தால் மார்க்கெட் இஸ் மோர் செல்ஃபிஷ் தன் யூ. அதை ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து விளையாட முடியாது. பிகாஸ் யூ ஆர் அ சிங்கிள் பர்சன். ஒரு சிங்கிள் பர்சனால் நம்மளால் இது பண்ண முடியாது. ஓகே, நோ பிளான் ஆர் ஸ்ட்ரக்சர். ஓகே, நோ பிளான் ஆர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னென்னா மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது. இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா. டவுன் ட்ரெண்ட் இந்த சென்ஸ் மார்க்கெட் டவுன் போகிறா, அப் போகிற. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கோல்டு வந்து அதோட பீக்கை இப்போ டச் பண்ணிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கோல்டு ப்ரைஸ் எங்கேயோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காமன் பர்சனால் கோல்டு வாங்கணும்னு கூட நினைக்க முடியாது. ஓகே, ஓல்டன் டேஸில் வந்து 100 சவரன்ஸ் 200 சவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் யூஸ் டு பை. இப்போ வந்து ஒரு சவரன் வாங்குறதுக்கே வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நீங்கள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிட்காயின். ஓகே, ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் எங்கேயோ ஏறிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இப்போது போயிருக்கு பிட்காயின். ஸோ க்ரோத் கொஞ்சம் டைம் ஆகும், பட் டெஃபினெட்லி கம் அப். ஓகே, இப்போது ரியல் ட்ரேடிங். ஓகே, இப்போ நம்ம கேம்பிளிங் பிஹேவியர் படிச்சு. ஓகே, ஒரு ரியல் டைம் ட்ரேடர் அவனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும். ஓகே, ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது. ஓகே, சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும். அண்டு எப்படி வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ணணும். ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் இஸ் அ ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரியை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இட்ஸ் கால் டெக்னிக்கல். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய இந்த பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம எப்படி நியூஸ் ரீட் பண்ணணும், நியூஸ் ஈவெண்ட்னால எப்படி வந்து ஒரு வார் ஒன்று வருது, அந்த வார்னால் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்டாக்ஸ் டவுன் ஆகுது. இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுனால நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து தே ஆர் த்ரோயிங் பீப்புள் அவுட். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இமெயில் ஆர் ஈவன் அ வாட்ஸ்அப் மெசேஜ். ஓகே, ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். அந்த நியூஸில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ். ஒரு எம்ப்ளாயி வந்து காலைல ஆஃபீஸ் போயிருக்காங்க, அவங்க ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகலை. ஸோ என்ன ஒர்க் ஆகுதுன்னு, யூ நாட் ரெக்வயர்ட் டு ஒர்க் ஹியர் எனிமோர் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பெரிய ஒரு இது நடந்தது. லைக் சே டிஸ்கஷன் வாஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஜாப் மார்க்கெட் ரைட் நவ். ஓகே, ஸோ இஃப் நீங்கள் வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணலை அப்படின்னா திஸ் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு சர்வைவ் இன் திஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து நான் ஃபாரெக்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, ஈவன் ஐம் டெல்லிங் இட் ஃபார் யுவர் ஓன் பர்சனல் க்ரோத். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் லைக் கிளியர் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம போன லைக் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸ்ட்ராட்டஜி பில்டிங். ஓகே, ஸோ ஃபேஸ் 1 வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் 2 நம்ம ஃபேஸ் 3 இது எல்லாமே வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், இதை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ரூல்ஸ், தட் இஸ் த லாஸ்ட் டாபிக் வாஸ் அபவுட் த ரூல்ஸ். இஃப் யூ டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ்
த ரூல்ஸ் வில் பீட் யூ. ஓகே, ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போது உங்களுக்கு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா எங்களால் வந்து அந்த ரூல்ஸை எங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்ல முடியாது. லைக் ஹவு யூ சீன் விக்ரம் த மூவி. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். there's no other option you have. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அகெயின் நீங்கள் எப்படி வந்து உங்கள் ட்ரேட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, லாஸ் மார்ஜின் என்ன, இதெல்லாமே நீங்கள் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க போகிறீங்க, வாட் இஸ் த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் போடணும். ஜேர்னல் இன் த சென்ஸ், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு அந்த ட்ரேட் எடுத்தீங்க, எந்த டைமில் எடுத்தீங்க, என்ன ப்ரைஸில் எடுத்தீங்க, அந்த எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, வாட் இஸ் யூர் டேக் ப்ராஃபிட், இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங். வில் சி ஆல் தட், பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ அன் ஓவர் வியூ. ஓகே, ஸோ இப்போது இது ஒரு சின்ன அனாலஜியில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஹவர்ஸில் போகுது, சீட் பெல்ட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சீட் பெல்ட்டும் போடல, பிகாஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் த கவர்மெண்ட்ஸ் அட்வைஸ். ஓகே, அண்ட் ஃபார் யர் சேஃப்டி ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ இதனால் வந்து டசன்ட் மீன் தட் கார்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஓகே, இப்போ நீங்கள் சீட் பெல்ட் போடலை, ஒரு யாரோ ஒருத்தவங்க சீட் பெல்ட் போடலை, கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா இதனால வந்து யாருமே கார் ஓட்டாமல் இல்லையே. தேர் ஆர் பீப்புள் ஸ்டில் டிரைவிங் கார்ஸ், பீப்புள் ஸ்டில் டிரைவிங் ரேஷ். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சீட் பெல்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் ஃபார் யோர் சேஃப்டி. ஓகே, இப்போ நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் யூ ஆர் புட்டிங் யுவர் சேஃப்டி இன் ரிஸ்க். ஓகே, த சேம் அப்ளைஸ் வித் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டேக் ப்ராஃபிட் இந்த வாட் யூ சே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான். திஸ் இஸ் யோர் சேஃப்டி பெல்ட். ஓகே, ஸோ நீங்கள் கார் தான் வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் யூ ஆர் த டிரைவர் ஆர் த ட்ரேடர், அண்ட் what do you say, the seat belt is your, what is your seat belt? The seat belt is your trading journal and the review and the strategy. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்துறது தான் வந்து உங்களோட சீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ நீட் லாட் ஆஃப் மணி. ஓகே, இப்போ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 30,000 40,000, நான் இது சொல்கிறது எல்லாமே வந்து சின்ன மினிமல் அமௌண்ட் பீப்புள் சொல்கிறது, குறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 lakh 2 lakh 5 lakhs நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணால் தான் உங்களால் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பிகினர் வந்து இதை பார்க்கும்போது வந்து அவனுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஒரு அடி வாங்கிடுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது இன்னும் அதிகமாக, தட் இஸ் ஆக்சுவல் ஃபேக்ட் ஆர் ஆக்சுவல் இது லைக் வாட் யூ சே த ட்ரூத் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எவ்ரி ஒன். ஸோ whoever is having a phone with Wi-Fi or internet can access the forex market. ஓகே, ஸோ இதுக்கான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சின்ன சின்ன லாட்ஸ்லாவே இது பண்ணலாம். ஸோ தட் இஸ் யூ கேன் காம்பவுண்ட். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு $5 போடுறீங்க, ஒரு $10 போடுறீங்க, $10 வந்து நீங்கள் $15 ஆக்குறீங்க. ஓகே, இந்த $5 ப்ராஃபிட்டோடு நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது வந்து அந்த லாஸ் மார்ஜின், தட் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி லைக் சே $5 நீங்கள் ப்ரீவியஸாக earn பண்ணியிருந்தீங்கல்ல, அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ டோன்ட் லூஸ் யுவர் ரியல் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பவுண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் தட் பர்டிகுலர் மணி வித் யூ. ஓகே, ஸோ அந்த உங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் வெளியே எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூ வில் லூஸ் த மணி. ஓகே, ஸோ ஸ்மால் கேபிட்டல் $5 to $10. ஸோ மெனி ப்ரோக்கர்ஸ் அலோவ், ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அங்கே அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் மினிமல் டெபாசிட்ஸ் போடலாம். இல்லை நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த டெமோ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு $10 ஒரு $15 மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஜீரோ காஸ்ட் டூல்ஸ். ஓகே, ஸோ ஜீரோ காஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு சார்ட்ஸ் ஆர் ஃப்ரீலி அவைலபிள். we have TradingView is one of the what do you say highest use platform. ஸோ இங்கே தான் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னி அவங்க போகிறாங்க. ஓகே, ஸோ நிறைய அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. யூ ஹாவ் எஜுகேஷனல் பிளேசஸ் லைக் யூடியூப்,
ஸோ யூடியூப்பை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க. யூடியூப்லேயே வந்து நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் தான். ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் மைண்ட் செட். ஓகே, இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா தென் யூ கேன் ஃபாலோ தெம். ஓகே, இல்லை நீங்கள் என்னோட ட்ரேடிங் வியூவில் நீங்கள் என்னோட டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு $10 போடுங்க, உங்களுக்கு வந்து நான் $10 $100 ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஸ்கேம்ஸ். ஸோ டோன்ட் ஃபால் இன் டு தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ். ஸோ இது டூ யுவர் ஓன் ரிசர்ச், நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ரோ டிப் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்மால். எடுத்தோடனே வந்து நான் பெரிய அமௌண்ட் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே, க்ரோ ஸ்லோலி. ஓகே, அந்த ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த அந்த ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் ஸ்லோவாக நீங்கள் க்ரோ ஆகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் ஆனால் அந்த ரேஸை முடிக்கிறது யார்? டாட்டாய்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் ஹவு இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஸ்டார்ட் வித். ஓகே, இட்ஸ் அபவுட் ஹவு வெல் யூ ஹவ் லேர்ன்ட். ஓகே, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை என்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. மார்க்கெட் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தேவை உங்கள் மணியை வந்து அதை டிசால்வ் பண்ணி விடணும். டிசால்வ் இன் த சென்ஸ் யூ லூஸ் யர் மணி. Okay, that is how the people win. So one person makes a trade, one person makes a profit, the other person makes a loss. That is how the business works. So நீங்கள் ஃபாரெக்ஸையும் வந்து you have to think as if it is a real time business or a real time job. Okay, so real time job in the sense 9 to 6 இல்லாட்டி அந்த மாதிரி 24/7 இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் கன்சிஸ்டன்ட். ஸோ ட்ரெமெண்டஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஐம் நாட் கிவிங் யூ எனி ஃபேக் ஐடியாஸ், பட் ஐம் கிவிங் யூ ரியல் ஃபேக்ட். தட் இஸ் நீங்கள் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் யூ வில் சி லாஸஸ் இல்லாமல் நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் லேர்னிங் கிரிக்கெட். ஓகே, ஸோ இதோட அனாலஜி பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் லேர்னிங் கிரிக்கெட். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டேடியம் வேணும். ஓகே, எனக்கு ஒரு ஸ்டேடியம் வேணும், ஸ்டேடியம் இருந்தால் நான் கிரிக்கெட் விளாடுவேன், ஸ்டேடியம் இருந்தால் நான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா அகெயின் யூர் ஸ்டாக். ஒரு பேட் எடுத்துக்கோங்க, ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஓகே, தெருவில் விளாடுங்க. யூ சி இன் பீப்புள் ரைட், சச்சின் நீங்கள் எடுத்துக்கோங்க, விராட் எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஸ்டேடியமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் எல்லாமே விளாண்டு அவங்க அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. சேம் இஸ் வித் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸும் அப்படி தான். நீங்கள் சின்ன ஒரு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அண்ட் அது மூலயமா நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ வி வில் சி ஆல் தட். ஸோ எப்படி ஒரு டெமோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதில் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லாம் பார்ப்போம். பட் திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு கீப் யர் மைண்ட் ரெடி. ஓகே, ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் ரெடி பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபாரெக்ஸ் இஸ் டூ டிஃபிகல்ட். ஃபாரெக்ஸ் வந்து ஒரு ஈஸி மார்க்கெட் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபாரெக்ஸ் இஸ் சேலஞ்சிங் பட் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். இட் ரிக்வயர்ஸ் ஸ்ட்ரக்சர், பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் இன் எமோஷனல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் மார்க்கெட். ஓகே, சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் பேஷன்ஸ், ரொம்ப முக்கியம். ஓகே, பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. இஃப் வி ஆர் டோட்லி அவுட் ஆஃப் மைண்ட் ஆர் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா தென் வி லூஸ் த மணி. ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் செட் ஆர் இஃப் ஐ செட் நான் சொன்னதுனால நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் யூ வில் சி லாஸஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதை கற்றுக்க முடியும். அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல். நான் லாஸ் பார்த்துட்டேன், அந்த லாஸ் பார்த்ததுனால நான் இமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகிட்டேன், என்னால் வந்து இதை விட்டு ரெக்கவர் ஆக முடியல. நீங்கள் இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. எல்லோரும் சொல்கிற மாதிரி அது உண்மையாயிடும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லேர்னிங் பேசிக்ஸ். ஓகே, ஸோ பேசிக்ஸில் வந்து நீங்கள் கரன்சி பேர்ஸ்னால் என்ன, பிப்ஸ்னால் என்ன, வாட் இஸ் த லாட் சைஸ், இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, பிகாஸ் தட் இஸ் த கிரவுண்ட் லெவல் ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்மளால் ஒரு பில்டிங் கட்ட முடியாது. ஸோ அதனால் இந்த கிரவுண்ட் லெவல் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
தென் பில்ட் த ஸ்ட்ராட்டஜி, டெவலப் யுவர் கிளியர் செட் ஆஃப் ரூல்ஸ். நான் இந்த டைமில் தான் ட்ரேட் பண்ணுவேன், தட் இஸ் நான் நியூயார்க் செஷன் ஆர் நியூயார்க் அண்ட் லண்டன் செஷன், இல்லை நான் லண்டன் செஷனில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன், நான் ஏஷியன் செஷனில் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் மற்ற டைம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. உங்களுக்கு எப்போ மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுறோ, இல்லாட்டி உங்களுக்கு எப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பை ட்ரேட் கிடைக்கிறோ, அப்போ செல் ட்ரேட் கிடைக்கிறோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், உங்களுக்குன்னு ஒரு செட்டப் ரூல்ஸ் நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ரூல்ஸ் தட் யூ ஹவ் கிரியேட்டட். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் consistently. Okay, so develop clear rules, exit and entry and exits. Okay, so இதுக்கும் அதே தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில். கண்ட்ரோல் எமோஷன்ஸ், ஸ்டே டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்டிக் டு யுவர் பிளான். ஓகே, நீங்கள் ரொம்ப ஜெலஸ் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவுட் ஆஃப் யுவர் ரூல்ஸ், உங்கள் பவுண்ட்ரியை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தான். ஓகே, ஸோ யூ அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் வெர்சஸ் கிரிப்டோஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபாரெக்ஸை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ எதுக்கு கிரிப்டோஸ்குள்ளே நம்ம பார்க்கல? ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் வாட் யூ சே சிம்லர் கைண்ட் ஆஃப் செட், பிகாஸ் இதுக்கும் அதே செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ஃபாலோ ஆகும். ஓகே, பட் கிரிப்டோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வாலடைல்னு சொல்லுவாங்க. வாலடைல் இன் த சென்ஸ் இட் கேன் கோ டவுன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே, எவ்வளோ டவுனாக வந்து அது கீழே போக முடியுமோ அது டவுன் போகும், எவ்வளோ தூரம் அப்பில் போகணுமோ அது அப்பில் போயிடும். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் வந்து கிரிப்டோவில் கொஞ்சம் ஈஸி டு லேர்ன். ஓகே, இன் மெனி வேஸ். ஸோ மெனி வேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து say like the economic logic, fundamental factors, then hypes, tweets and unpredictable sentiments. Okay, so இதெல்லாமே வந்து உங்களுக்கு what do you say, it will give you some hint or it will give you some idea. Okay, forex market responds to central bank decisions. Okay, so banks என்ன டிசைட் பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இப்போ லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும். Okay, so அது மூலியம் அது that gives a up to the what you say, that gives a boost to the economy of the what you say the particular country. Okay, so economical data releases. Okay, so இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, தட் இஸ் ஒரு பிரெட் பேக்கெட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஒரு பிஸ்கெட்க்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பாப்கார்ன். ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். லைக் எக்கனாமிக் எப்படி வந்து எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது இந்தியாவில், எவ்வளோ பேர் வந்து புது வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி நீங்கள் இதை வந்து யூ வுட் ஹவ் சீன் இன் சம் ஒரு ஆர்டிக்கல் ஆர் நியூஸஸ். ஓகே, ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை லோன் வாங்க வைக்கிறதுக்கு, அவங்க ஒரு ஹோம் லோன்ஸ் வாங்க வைக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து பர்சனல் லோன் வாங்கிக்கோ, ஸோ தில் கிவ் யூ டிஸ்கவுண்ட்ஸ் இன் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு மேக் பீப்புள் கம் அண்ட் கெட் த லோன் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஏர்ன் வித் த இன்ட்ரெஸ்ட் தட் த லோன் தட் தேர் பேயிங். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் வாட் இஸ் வின் சொல்ல முடியாது, இட் இஸ் தேர் ஓன் வே ஆஃப் ஏர்னிங். ஓகே, ஸோ ஜியோபாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு நிறைய இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, நிறைய இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ஸு, நிறைய ஒரு இப்போ இந்த சே த கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறுது இல்லையா ஒரு சில கண்ட்ரீஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, தென் சிரியா எடுத்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் த ட்ரேட். ஓகே, த ட்ரேட் பிட்வீன் தோஸ் கண்ட்ரீஸ் இஸ் கான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட் டவுனில் ஆகும், கம்பெனிஸ் லூசஸ் த மணி அண்ட் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் போகுது. ஸோ இது எல்லாமே அஃபெக்ட்ஸ் த மார்க்கெட். திஸ் மேக்ஸ் மோர் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா it will help you to properly understand the market and the structure. Okay, so இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் லைக் கோயிங் டு ஜிம். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜிம்குள்ளே போய் நம்ம என்டர் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போனோடனே காம்ப்ளிகேட்டடான மிஷினரிஸ் வந்து நம்ம போய் இது பண்ண முடியாது. ஜிம் ட்ரெயினரே சொல்லுவான் அது டச் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ், ஸ்மால் வெயிட்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒடிசே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லிஃப்ட், தட் இஸ் அந்த வெயிட்டை நம்ம லிஃப்ட் பண்ணும்போது தான் வந்து வி கேன் கோ டு ஃபார் த ஹையர் வெயிட் கேட்டகரிஸ். ஓகே,
ஸோ நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஜிம்முக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோமோ அதுதான். ஸோ திஸ் இஸ் த சேம் விச் அப்ளைஸ். ஓகே, ஸோ இது நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த பர்டிகுலர் வெயிட்டை தூக்க ஆரம்பிச்சோம் ரெகுலராக அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மற்ற வெயிட்ஸையும் தூக்க முடியும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு. ஸோ only professionals can trade. ஸோ only professionals can trade அப்படின்னா, எனக்கு ஃபாரெக்ஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான், ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. anyone who wants or who wants to learn, okay, or who wants to equip themselves with forex, அதை பற்றி அவங்களுக்கு எக்யூப் பண்ணிக்கணும், ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா anyone can trade. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஆண்டர்ப்ரினர்ஸாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஸோ இஃப் யூ ஹாவ் தட் பர்டிகுலர் willingness டு லேர்ன், தென் டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ கெட் இன் டு த மார்க்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து ஃபாரெக்ஸ் வாஸ் ஓப்பன் only ஃபார் வாட் இஸ் பேங்க்ஸ், அவங்க லார்ஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் லைக் யூ, மீ ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் டு த மார்க்கெட் ரைட் நவ், ஸோ யாருக்கு வேணாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும், சார்ட் எப்படி படிக்கணும் தெரியும், டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்களாலையும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டுடேஸ் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் நாட் accessible anymore. ஓகே, ஸோ அதனால accessible anymore அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. இட்ஸ் அபவுட் டிசிப்ளின், எஜுகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ப்ராப்பரான ஒரு வாட் யூ சே ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும், நம்மளால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ டெக்னாலஜி இஸ் வித் எவ்ரி ஒன். ஓகே, நம்ம கையிலேயே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஃபோனில் இருக்கலாம், இல்லை ஒரு லேப்டாப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு டேபோ டெஸ்க்டாப்போ எதில் வேணால் இருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த டிவைஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளாலையும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியும். ஓகே, அந்த கிரவுண்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதை யார் ப்ராப்பராக ப்ளே பண்ணி அவங்க யார் ப்ராப்பராக வந்து அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து தே கேன் ஷைன் இன் தட் பர்டிகுலர் கிரவுண்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் இப்போ 2025 நீங்கள் ஃபாரெக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது வந்து த மெயின் விஷயங்கள் ஃபஸ்ட்டு அகெயின் எமோஷ்னல் கண்ட்ரோல். ஸோ ஃபாரெக்ஸ் என்ன டீச் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ எசென்ஷியல் ஸ்கில்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் டு எவ்ரி லைஃப். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் பேஷன்ஸ் நீங்கள் இதில் கற்றுக்குறீங்களே, இது உங்கள் பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிசிப்ளினாக இருக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து ப்ராப்பராக லைக் சே கரெக்டான செட் ஆஃப் ரூல்ஸு நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்மளால் யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது டு கெட்டிங் இன் டு த மார்க்கெட். ஓகே, ஸோ நீங்கள் இதில் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா உங்கள் ஃபியர். ஓகே, உங்கள் ஃபியரை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், க்ரீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எப்படி பண்ணணும், எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங். ஸோ அன்லைக் கிரிப்டோ ஹைப் ஆர் மீம் காயின்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோஸில் வந்து மீம் காயின்ஸ் லைக் ஷிபா, டவுஜ், இந்த மாதிரி நிறைய மீம், பெப்பே, நிறைய மீம் காயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த காயின்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்வீட் வந்தால் போதும். ஓகே, த ப்ரைஸ் ஆஃப் த என்டையர் காயின் கோஸ் அப். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கிரிப்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போ மேலே போகும் எப்போ கீழே போகும் யாரும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ட்வீட் எலன் மஸ்க் போட்டாருனாவே வந்து உங்களுக்கு அந்த மேலே காயினோட வேல்யூ மேலே போயிடும். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் ஒர்க்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸில் ஒர்க் ஆகும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு கிராஃப்ட். ஓகே, லேர்னிங், ஸோ கிராஃப்ட் யுவர் செல்ஃப் இன் த அனாலிசிஸ். ஓகே, அண்ட் நாட் ஸ்பெகுலேஷன் அண்ட் ட்ரெண்டிங் ட்வீட்ஸ். ஸோ ட்வீட்ஸும் ஸ்பெகுலேஷன்ஸை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்கில் பேஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம். Okay, so bank level liquidity. So banking, so you will be playing with the banks. Okay, so banks or decision வச்சுதான் you இப்போ பேங்க் மட்டும்தான் சம்பாதிக்காரு, நீங்களும் சேர்ந்து தான் சம்பாதிப்பீங்க. ஓகே, ஸோ இது ஒரு 24/5 மார்க்கெட். ஸோ 24/5 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் மார்க்கெட் டாப்பில் இருக்கும். தட் இஸ் மார்க்கெட் வில் பி ஆன். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் விஷயங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, க்ரோ ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. ஓகே. ஸோ ஸ்லோவாக ஸ்டெடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபார் யோர் சேஃப்டி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து யூ வில் லேர்ன் த ரியல் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் தட் வில் பெனிஃபிட் யுவர் லைஃப். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா what do you say, like இது இன்னொன்று சொன்னா, this is the why so many people around across the globe, right? So across the globe, the people why they are still trading in forex is because forex is a skill. நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, there is no shortcut. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. ஸோ ட்ரூத் அபவுட் ஃபாரெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கெட் ரிச் ஸ்கீம் கிடையாது, ஸ்கேம் ஆர் பிரமிட் ஸ்கீம் கிடையாது, த எம்எல்எம் ஆர் எனிதிங் லைக் தட். மேஜிக் ஆர் லக் பேஸ்ட் கிடையாது, அண்ட் கேரண்டீட் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடையாது, அண்ட் ஈஸி டு மேக் மனி நோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் தான் வந்து இப்போ அவுட் சைடு எல்லாருமே வந்து மைண்ட் செட்டில் இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மித் ஆர் இட்ஸ் லைக் அ ஸ்கேம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஓகே. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து ஒரு லேர்னபிள் ஸ்கில். நீங்கள் இது கண்டிப்பாக கற்றுக்கலாம். எனிவன் கேன் லேர்ன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஈவன் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. எனிவன் ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன் ஆர் கெட் இன் டு ஃபாரெக்ஸ் கேன் லேர்ன் இட். ஸோ பேஸ்ட் அப் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளின், அகெயின் பேஷன்ஸ். ஓகே. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ். லைக் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட மைண்டும் சரி, உங்களோட வாட் யூ சே த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. இன் யுவர் லேர்னிங் ஃபேஸ். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வச்சு தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம். ஓகே. இது ஒரு ஷார்ட் டேர்ம் இது கிடையாது. இட்ஸ் ஃபார் அ லாங் டேர்ம் ஜேர்னி. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். சரி, லைக் யூ கோயிங் இன் டு அ ஜாப் டில் வாட் ஏஜ் டு யூ திங்க் யூ கேன் ஒர்க்? மேக்ஸிமம் ஒரு 45, 50, 60 மேக்ஸ். 60க்கு மேலே ரிட்டையர்மெண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ யூ கேன் ஆக்சுவலி பிளான் யூர் ரிட்டையர்மெண்ட். ஓகே. ஸோ ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் இப்போவே வந்து இஃப் யூ ஸ்டார்ட் யூர் ஜேர்னி, now this is your time where you can start thinking of your retirement. நிறைய இருக்குது, எஃப்டிஸ் இருக்குது, what you say, there are so many other things. பட் ஒரு ரியல் கான்செப்ட் பண்ணி நீங்கள் ரியல் டைமாக ட்ரேட் பண்ணி நீங்கள் இது கற்றுக்கணும். ஓகே. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து நீங்கள் ஒரு கோடிங்கோ, டிசைனிங்கோ, ஃபிட்னஸ், மியூசிக் மாதிரி அது ஒரு பர்டிகுலர் ஸ்கில் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பிகாஸ் தட் நீங்கள் அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் திஸ் இஸ் த ரைட் அப்ரோச். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் அவுட்கம் கிடைக்கும். உங்களால் வந்து ஒரு யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் என்டையர் லைஃப் ஸ்டைல் பை லேர்னிங் திஸ். ஓகே. ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலையா அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ், இதை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஓகே. எரு ஃபேக்ட்டு, எரு ஃபிக்ஷன், எரு உண்மை, எரு பொய், இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் நாலேஜ் பேஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களால் வந்து ஸ்டார்ட் டூயிங் அ ரிசர்ச். ஓகே. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம ஒரு சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த டாபிக்ஸ் வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேட் இஸ் யுவர் கீ டு யுவர் லைஃப். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ஸ்லி. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் மைண்ட் செட் கிளியர் ஆகிடுச்சு, உங்கள் நாலேஜை நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அந்த நாலேஜை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் இஸ் க்ரோ ஓவர் டைம் எடுக்கும். திஸ் இஸ் நாட் லைக் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, இல்லாட்டி நீங்கள் வேறு ஒரு கோர்ஸ் பண்ணீங்க உடனே வந்து உங்களால் இப்போது நோ. இதுக்கு வந்து ரியல் டைமாக நீங்கள் வந்து ரியல் டைம் கிரவுண்டில் இறங்கி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே. தட் இஸ் ஹவ் யூ வில் லேர்ன். ஓகே. இட்ஸ் நாட் சிம்ப்ளி பை சிட்டிங் அண்ட் வாட்சிங் வீடியோஸ். ஓகே. So we have come to the end of the presentation. Okay. So I hope this was a bit knowledgeable. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் புதுசாக சொல்லியிருக்கலாம். ஆர் no, this is how I documented my learning. ஓகே. ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வந்து வில் பி கெட்டிங் மோர் டீப் இன் டு த மார்க்கெட், பிகாஸ் we are just
ஸ்டார்டட் இப்போ தான் வந்து நம்ம அந்த சீடை பிளான் பண்ணுற அந்த இதை டிக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீடை பிளான் பண்ணி நம்ம அதை வாட்டர் பண்ணி அதுக்கப்புறம் we have to wait for the growth. ஓகே, ஜஸ்ட் லைக் how a tree grows. ஓகே, இந்த அப்கமிங் எபிசோட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் ஆன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் என்ன, பிப்ஸ்னால் என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது விச் ஐ வாண்ட் டு கவர், பிகாஸ் நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டேன் அப்படின்னா இட் பி டூ லென்த்தி அண்ட் உங்களுக்கும் பார்க்க போர் அடிச்சிடும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு சில எபிசோட்ஸில் ஒரு இன்னும் சில வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த ரியல் டைம் கிரவுண்ட் லெவல் மார்க்கெட். ஓகே, கிரவுண்ட் லெவலில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் சைக்கலாஜிக்கலி நீங்கள் ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒன் திங் தட் I would like to tell you is every expert, okay, everyone who says an expert or everyone who wants to become an expert, okay, அவங்க வந்து எடுத்தோடனே எக்ஸ்பர்ட் ஆகலை. ஓகே, தே ஸ்டார்டட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி அந்த பேசிக்ஸ்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் மைட் பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆகலாம் ஆர் ஆவீங்க. ஓகே, ஆகலாம் வேண்டாம், பிகாஸ் தட் இஸ் டோட்லி ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி இருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு லைக் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் ஆகலாம் ஆர் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இந்த பிகினிங் ஓகே, ஸோ யாரெல்லாமே வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க வந்து ஓகே கிவ் அப் பண்ணிட்டாங்களோ தே கேவ் அப். ஓகே, தே லாஸ்ட் த மார்க்கெட், தே லாஸ்ட் த கிரவுண்ட். ஓகே, ஸோ யாரெல்லாமே சர்வை பண்ணாங்க பீப்புள் ஓகே who started as a beginner but refused to give up. ஓகே, ஸோ அவங்க வந்து நான் கிவ் அப் பண்ணல, நான் இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அகெயின் அடி வாங்கி திருப்பி வருவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ பிகம் an expert in that. Okay, so thank you guys, thank you for your time, and I know this is a lengthy video but எனக்கு தெரியல இது எப்படி வந்து, பிகாஸ் எனக்கு என்ன ஷேர் பண்ணணுமோ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ please like follow or subscribe. If you're not subscribed for the channel, please do subscribe and the bell button icon. And yaarkellame you think like this might help or in the particular channel on the learning phase அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் ப்ளீஸ் do share and so that they can also get benefited. So நம்ம வந்து more than what do you say, the earnings is about what knowledge we provide to the society or the crowd is very important. Okay, நம்ம என்ன கற்றுக்கிறோமோ நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது தான் இட்ஸ் a real time learning. Okay, because I've been into a trainer for a very long time, so எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா I just got into the training of what I'm learning. Okay, so this is the channel My Living Edge FX and like it's about finding my edge. Okay, so என்னோட edge like say one trade at a time, consistently we grow, and அப்படி தான் வந்து நம்ம என்னோட கான்செப்ட். ஓகே, அண்ட் நோட் ஃபார் டிஸ்க்ளைமர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோஸு. இட்ஸ் நாட் ஃபார் எனி ஃபினான்ஷியல் அட்வைஸ் அண்ட் ஐ வுட் நாட் பி கிவிங் எனி ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆல்சோ. நோ சிக்னல்ஸ், நோ ட்ரேடிங், இந்த டைமில் ட்ரேட் பண்ண எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து உங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்கள் ரூல்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்ப்ளீட். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஆர் நீங்கள் சப்போஸ் வேறு ஒரு சேனலோ டெலிகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகே, ஸோ லைக் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களால் உங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து லூஸ் பண்ணணுன்னு வந்து ஐ வுட் நாட் சஜஸ்ட். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ப்ராப்பர் நாலேஜ் ப்ளீஸ் டு நாட் கெட் இன் டு த மார்க்கெட். ஓகே, ஸோ that is all I would like to tell you, like an advice. Okay, so one thing you have to, the last thing that I would like to tell you is the market is always right. Okay, so the market எப்பயுமே வந்து கரெக்ட் தான். Okay, so anything which is missing out is because of us. நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட சைக்கலாஜிக்கல் தாட்ஸ், நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம போகிறோம் இல்லையா, the boundaries follow. So that is the main thing that we'll lose in. So thank you again, thank you for your time, and we'll see you in the next video. Please do subscribe and like this channel. Thank you.